நம்ம கம்பெனியோட மெயின் ப்ராடக்ட், மக்கள் மத்தியில் அதிகமா பேசக்கூடிய ப்ராடக்ட் சம்மர்சிபிள் போர் மோட்டார்ஸ். வீட்டுக்கு தேவையான சாதாரண சின்ன மோட்டார் வந்து ஆரம்பிச்சு விவசாயத்துக்கு யூஸ் பண்ற பெரிய மோட்டார்ஸ் வரைக்கும் நம்ம அவைலபிள். அது போக சம்மர்சிபிள் போர் மோட்டருக்கு உண்டான ஸ்டார்டர் பேனல்ஸ், வாட்டர் லெவல் கண்ட்ரோல். சவுத் இந்தியால எங்க இருந்து நம்ம கால் பண்ணி நம்ம மெட்டீரியல் கேட்டாலும் வாட்டர் லெவல் கண்ட்ரோல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஃப்ரீ டெலிவரி. நெகட்டிவான விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன். கமெண்ட்ஸ் நிறைய பேர் போடுறாங்க, இவங்ககிட்ட ப்ராடக்ட்ஸ் நீங்க வாங்காதீங்கன்னு சொல்லல. இந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கினா சர்வீஸ் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. கம்பெனில எந்த ப்ராடக்ட்ஸ் எடுத்தாலும் 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, 2 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி. இது ஃபிக்ஸிங்லாம் எப்படி வாட்டர் லெவல் கண்ட்ரோல் இருக்குன்னு சொல்லி அந்தந்த இடத்துல இன்ஸ்டாலேஷன் பாயிண்ட் வச்சிருக்கிறது நம்ம மட்டும். எல்லா மாவட்டத்திலயும் சர்வீஸ் டீம் இருக்கு, இன்ஸ்டாலேஷனும் பண்ணி கொடுத்துறோம். இந்த ரமலானுக்காக ஒரு ஆஃபர் ஒன்று பிளான் பண்ணிருக்கோம். இதெல்லாம் வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மோட்டார், கிணத்துக்குள்ள பம்ப் தொட்டிக்குள்ளே போடக்கூடிய மோட்டார், கேஸ்டிங் பாடி, டபுள் சிலிண்டர் கம்ப்ரஸர்னு சொல்லுவாங்க. லட்சுமி பிராண்ட் டார்ப் அவைலபிள். இது எல்லாமே மோட்டாக்ஸ் பிராண்ட். அலுமினியம் ரோட்டர்ஸ் போட்டுறாங்க. 8 பேர் ஆயிரும். காப்பர் ரோட்டர், காப்பர் வைண்டிங்ல பண்ணனும். இது எல்லாமே டபுள் ஷீட் திக்னஸ் ஆன பியூர் எஸ்எஸ் பாடி. நகர்த்த முடியாது. வாட்டர் லெவல் கண்ட்ரோல்ஸ் இதன டைப் ஆஃப் சிச்சுவேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியும். டேங்க்ல என்ன லெவல்ல தண்ணி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. மோட்டர் ஆன் பண்றோம், யாருமே என்ன பண்றது இல்ல, ஆஃப் பண்றது இல்ல. ஓவர்ஃப்ளோ வழிஞ்சி அது 20 லிட்டர் 30 லிட்டர் தண்ணி வேஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம போய் ஆஃப் பண்றோம். இல்ல அதே மாதிரி சம்பள தண்ணி இருக்கான்னு சொல்லி என்ன பண்ணுவீங்க, சம்பள தூக்கி பார்த்து தான் நீங்க ஆன் பண்ணுவீங்க. டேங்க்ல தண்ணி குறையும் போது ஆட்டோமேட்டிக்கா மோட்டர் ஆன் ஆயிடும். தண்ணி ஃபுல் ஆகும்போது அதுவே மோட்டர் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும். வாடகை வீடு ஒரு 6 வீடு பேனான பிரச்சனை அங்கதான் நடக்கும். மோட்டர் யார் வேணா ஆன் பண்ணிப்பா. ஓவர்ஃப்ளோ வழிஞ்சிட்டு இருக்கு கேட்டா இல்லையே நான் ஆன் பண்ணல. டேங்க்ல போடக்கூடிய சென்சார், கீழேயும் ஒரு சென்சார் போடுவோம், மேலேயும் ஒரு சென்சார் போடுவோம். இது வந்து ஓவர்ஃப்ளோ ஆனாலும் கட் ஆஃப் ஆகும், தண்ணி இல்லனாலும் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகும். டிரான்ஸ்ஃபார்மர் வந்து சாதாரணமா நீங்க ஆன்லைன்ல பார்க்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ்ல போட மாட்டாங்க. உள்ளக்குள்ள இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் யாரும் காமிக்க மாட்டாங்க. ஃபேஸ் மோட்டர் 10 HP 15 HP இருக்கக்கூடிய ஆம்ஸ் தான். வெர்டிகல் ஓபனர் 200 அடி 250 ஸ்லோப்ல ஏறுற மாதிரி. கொடைக்கானல் சைடு மலை ஹில்ஸ் ஏரியால நிறைய மூவ்மெண்ட் ஆகும். தறிக்கு யூஸ் பண்ற மோட்டார்ஸ் எல்லாமே இருக்கு. விவசாயத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஓபனல் மோட்டார்ஸ். கிணறு வந்து 70 அடி 80 கிணறுலாம் இருக்கும். ஒரு மணி நேரத்துக்கு 40,000 லிட்டர் டிஸ்சார்ஜ் பண்ணி வரும். ஹெவி பெர்ஃபார்மன்ஸ். வீட்டுக்கு இல்லாம இண்டஸ்ட்ரியல் சைடு அந்த மாதிரினா கூட நல்லா இருக்கும். நியூ ஃப்ரெஷ் பீஸ். உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மோட்டர் பேக்கிங் பண்ணி கையோட டிஸ்பாட்ச் பண்ணிட்டே இருப்போம். லைஃப் டைம் வாரண்டி கொடுக்கறது வேலை. அப்படி அந்த ப்ராடக்ட் கொண்டு வரும்போது மார்க்கெட்ல இருக்கிற எல்லா ஐட்டம்ஸும் கொலாப்ஸ் ஆயிடும். தேவையான இடத்துல இந்த ப்ராடக்ட் எப்படி ஆக்ட் ஆகுதுங்கிறது இந்த ஃபுல் வீடியோல பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், டெக்னிக்கலா நல்லா இருக்கும். இந்த நேவிகேஷன் யூடியூப் சேனல் நான் ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அவருடைய வெயிட் தெரியாம கொஞ்ச நாள் அவரை ஃபாலோ அப்ல இல்லாம இருந்தேன். அதுக்கப்புறம் திருப்பி அவருடைய கஸ்டமர்ஸ் உடைய வேல்யூ நல்லா இருக்குது. பார்க்கக்கூடிய கஸ்டமர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு மெச்சூர்டான சப்ஸ்கிரைபரா இருக்கிறீங்க. சோ கண்டிப்பா அந்த மாதிரி கண்டென்ட் கொடுக்குற வரைக்கும் நான் வெயிட் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. சோ கரெக்டான டைம் அமைஞ்சது, அவரு வந்துட்டாரு. ஸோ வணக்கம், வெல்கம் பேக் டு தி சேனல். நான் தான் நம்ம சேனல் பார்த்தா இது வரைக்கும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்ல எடுத்துருக்கும். ஸோ அதே சில இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா ஒரு ரெசிடென்சியல் சைட் ஆகட்டும், ஒரு இண்டஸ்ட்ரியல் சைட் ஆகட்டும், எல்லாத்தையுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்ஸ் எடுத்துருக்கேன். ஆல்ரெடி சார் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்காங்க. நம்ம சேனலுக்கு ஒரு யூனிக்கான கண்டென்ட்டா இருக்கும் இது. ஸோ என்ன டீட்டெயில் வந்து சாட்டுக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். சொல்லுங்க, நம்ம கம்பெனி பத்தி சொல்லிக்கோங்க. நம்ம கம்பெனி நேம் பாத்தீங்கன்னா பார்ன் எக்ஸ்பர்ட் இந்தியா பிரைவேட் லிமிடெட், காந்திபுரம் நஞ்சப்பாரோட கோயம்புத்தூர்ல. ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கரெக்டா 1.5 கிலோமீட்டர் தான். காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 1.5 கிலோமீட்டர் தான். டாக்டர் நஞ்சப்பா ரோடுன்னு சொல்லுவாங்க, ஜெயில் ரோடு அல்லது டாக்டர் நஞ்சப்பா ரோடு. அனுப்பர்பாளையம் மார்க்கெட் கார்பரேஷன் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல ரோட் போகும். அதுல தாஸ் கேண்டீன், அதுல இருந்து கரெக்டா ஒரு 20 to 30 ஃபீட்லயே நம்மளுடைய ஆபீஸ் இருக்கும். ஓகே, எக்ஸாக்ட் லொகேஷன் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஹைலைட்ஸ்ல பார்த்து என்ன மாதிரி வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அது இன்னும் இன்டெப்தா எங்கெங்க என்னென்ன மாதிரி ஸ்பெக்ஸ்ல என்ன பிரைஸ் ரேஞ்சில் கொடுக்குறாங்க எல்லாமே உங்களுக்கு சொல்றோம். எல்லா ப்ராடக்ட்ஸுமே உங்களுக்கு காட்டுறோம். அதனால உங்களுக்கு டைம் சேவ் ஆகும், மணியே சேவ் ஆகும், நிறைய ஒர்க்கை வந்து உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான் எல்லாமே உங்களுக்கு இன்டெப்தா சொல்றோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஏதாவது புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் தருங்க. ஃபேஸ்புக்ல வந்து இந்த வீடியோ முடிஞ்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஸோ வாங்க இப்படி இருக்கலாம். நம்ம மோட்டர் தான் ஃபர்ஸ்ட். மோட்டருங்கிறது அத்தியாவசியம். எல்லார் வீட்லயும் பாத்தீங்கன்னா கம்பல்சரியா ஒரு சம்பு தொட்டி கட்டி இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா கிணறு இருக்கும், இல்லைன்னா போர் போட்டிருப்பாங்க. கண்டிப்பா மெயினா இந்தியாவிலேயே பாத்தீங்கன்னா பெஸ்ட் மேனுஃபேக்சரிங் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான். அப்படிப்பட்ட கோயம்புத்தூர் மோட்டர் வந்து உங்க வீடு தேடி வரணும். அதுவும் நல்ல குவாலிட்டியான மோட்டர்ஸ் வேணும். நீங்க அதே மாதிரி ஒரு 450 சிறு குறு தொழிலாளர்கள் இதுல நம்பியே இருக்கிறாங்க, மோட்டர் நம்பி. அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து நீங்க ஆர்டர் பண்ணாலே போதும். கண்டிப்பா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ வீட்டுக்கு தேவையான மோட்டர் பிரதர். இப்ப என் பின்னாடி உள்ளது எல்லாமே பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம கிணத்துக்குள்ளயோ சம்பு தொட்டிக்குள்ளே போடக்கூடிய மோட்டார். முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வெளியே சாதாரண சின்ன மோட்டார், செல்ஃப் ரன்னிங் மோனோபிளாக்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மோட்டார்ஸ் சின்னது வீட்டுக்கு வெளியே வச்சு யூஸ் பண்ற மோட்டார்ஸ், அதாவது தண்ணி தொட்டிக்கு வெளியே வச்சு செக்ஷன் பண்ணி மேல மோட்டார்ஸ். இப்போ வரக்கூடிய மோட்டார்ஸ் எல்லாமே தண்ணி தொட்டிக்குள்ள போடக்கூடிய மோட்டார்ஸ். லட்சுமி பிராண்ட் அவைலபிள் இருக்கு, ஷார்ப் அவைலபிள் இருக்கு. இதெல்லாம் ஷார்ப் பிராண்ட் நம்ம. ஆமா, பாத்தீங்கன்னா மோட்டாக்ஸ் பிராண்ட் இருக்கு நம்ம அவைலபிள். இதெல்லாமே மோட்டாக்ஸ் பிராண்ட். ஓபனல் மோட்டர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது கோர் லென்த் பேஸ் பண்ணியும் நம்ம குவாலிட்டியை பேஸ் பண்ணி இருக்கும். ஒரு மோட்டரை எப்படி வாங்குறது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும்.
சாதாரண சம்பு தொட்டில இருந்து மேல ஏத்துற மோட்டரா இருந்ததுன்னா சக்ஷன் எத்தனை 10 அடி சக்ஷனா 15 அடி சக்ஷனா இல்ல 20 அடி சக்ஷன். சாதாரண ஒரு மோனோ பிளாக் மோட்டர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 21 இருந்து 24 அடி சக்ஷன் வரைக்கும் நம்மகிட்ட மோட்டர்ஸ் அவைலபிள் இருக்கு. 1 HP பொறுத்த 100 HP மோட்டர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 27 அடி வரைக்கும் பண்ணிக்கலாம் நமக்கு. சோ அதனால மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இப்ப போர் மோட்டர்லயே மோனோ பிளாக் கூட இப்ப 50 அடி 60 அடி அந்த மாதிரி போர் போட்டிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு ஒரு 25 அடியில தண்ணி இருக்குதுங்க, சாதாரண இந்த மாதிரி மோனோ பிளாக் மோட்டர் வச்சு சக் பண்ணிக்கலாம், தாராளமா சக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரேட் போயிடலாமா? இப்ப நம்மகிட்ட பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஓபனல் மோட்டர் ஒரு 80 அடி ஹைட் ஏறும், அதாவது கிணத்துல இருந்து 80 அடி மேல ஹைட் ஏத்தணும்னா 1 HP ஓபனல் மோட்டர் 4750 ரூபா வரும். சரிங்களா? இதுலயே ஒரு 50 அடி கிணத்துல இருந்து வெறும் 50 அடி ஹைட் அப்படின்னா half HP ஓபனல் போட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா வெறும் 4300 ரூபா வரும். இது எல்லாமே காப்பர் ரோட்டர், காப்பர் வைண்டிங். நான் சொன்னல எப்படி ஒரு மோட்டர் வாங்குறது, சக்ஷன் எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கணும், மேல எவ்வளவு அடி தள்ளுறன்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி மோட்டரோட குவாலிட்டி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா பிராண்டட் மோட்டர்ஸ் சொல்லி நிறைய மோட்டர்ஸ் இருக்கு, அத நான் கம்பேர் பண்ண விரும்பல. பட் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் பண்ற இதுலயே அலுமினியம் ரோட்டர்ஸ் போட்டுறாங்க. சோ அது கெட்ட பேர் ஆயிரும். சோ மெயினா ஒரு மோட்டர் பொறுத்த வரைக்கும் காப்பர் ரோட்டர், காப்பர் வைண்டிங்ல பண்ணணும். இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா SS பாடிங்க. இந்த பாருங்க, நான் உங்களுக்கு மோட்டர் வெளியே இருக்கும், இது எல்லாமே பியூர் SS உங்களுக்கு. இது எல்லாமே டபுள் ஷீட் திக்னஸ் ஆன பியூர் SS பாடி. இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ்டிங் பாடிங்க எல்லாம். இப்போ மோட்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு துரு பிடிக்காம நல்ல குவாலிட்டியா வேணும்னா இந்த மாதிரி ஓபனல்ஸ் மோட்டர் போடணும். இதெல்லாம் 100 அடி வரைக்கும் ஹைட் தள்ளணும், 100 அடி வரைக்கும். நான் சொன்னல இது வந்து 80 அடி, இது 100 அடி. நீங்க கேட்கலாம் என்ன 20 அடி எப்ப டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள போட்டிருக்கிறது வந்து 45 கோர் லென்த், அதுல உள்ளது கோர் லென்த் கொஞ்சம் பெருசு பண்ணிருப்போம், அது அகலம் பண்ணி வைண்டிங் சுத்தற தன்மை ஜாஸ்தி, 20 அடி நமக்கு புஷ், இன்னும் 20 அடி புஷ் அப் பண்ணுது. சோ இதோட ரேட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 5250. 20 அடி 750, 1000 ரூபாய் அப்படியே கூடுது பாருங்க. இது வந்து 4750, இது 5750. நீங்க இன்னொன்னு கேட்கலாம், தெரு பைப்ல வந்து தண்ணி வந்து எனக்கு ரொம்ப ஸ்லோவா வருது, எனக்கு அதை சக்ஷன் பண்ண முடியல. இப்ப எல்லாரும் வீட்லயும் பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி போட்டிருக்காங்க. அதே மாதிரி எனக்கு தண்ணி ஸ்பீடா வந்து இழுத்து எனக்கு மேல தள்ளணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்லோ ஸ்பீட் மோட்டர். இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோ ஸ்பீட் மோட்டர் சொல்லுவாங்க. இது வந்து 1440 RPM தான் ஒர்க் ஆகும். இது எல்லாமே காஸ்டிங் பாடியில இருக்கும். இதோட ரேட் இருக்கிறதுல பிரைஸ் ஜாஸ்திங்க. எவ்வளவுங்க இது? இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 HP 9200 வரும். half HP பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8500 வரும். இது அளவுக்கு குவாலிட்டியா இருக்கும். நான் ஒண்ணு நீங்க தூக்கி பாருங்க, அந்த ஒரு மோட்டர் மட்டும் தூக்கி பாருங்க, நகர்த்த முடியாதுங்க. கிட்டத்தட்ட அது 17 கிலோ 18 கிலோ இருக்கு. இப்ப நான் தூக்க முடியாது இந்த மோட்டர், நான் தூக்குறேன், இப்படி தூக்குறேன் இல்லையா, வெயிட் பயங்கர வெயிட்டா இருக்கும். இந்த மோட்டர் கை வச்சுனா இது பண்ண முடியாது, அந்த ஒரு லிஃப்டிங் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு வெயிட் இருக்கும். இது எல்லாமே 2 HP ஓபன் வழியே 2 HP மோட்டர்ஸ். இதெல்லாம் 2 இன்ச் டெலிவரி, இந்த இதெல்லாம் 2 இன்ச் சக்ஷன் தான் வந்து விவசாயத்துக்கு போடுறது. நல்லா புஷ் பண்ண ஒரு மணி நேரத்துக்கு 6000 லிட்டர் 7000 லிட்டர் தண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணும். சோ அந்த மாதிரி மோட்டர்ஸ் இது எல்லாமே ஓபன் மோட்டர் தான். இது வந்து விவசாயத்துக்கு போடக்கூடிய கேஸ்டிங் பாடி. இப்போ நான் சொல்லுவாங்க இந்த மாதிரி நான் ஒரு குளம் வச்சிருக்கேன், இல்லன்னா எனக்கு வந்து ஒரு 10 அடியில சோர்ஸ் அதிகமா இருக்கு, நான் ஒரு 10 சென்ட்ல நான் வந்து பூந்தோட்டம் போட்டிருக்கேன், எனக்கு வந்து தண்ணி வந்து டிஸ்சார்ஜ் ஆகணும்னா 2 HP சிங்கிள் ஃபேஸ். இது எவ்வளவு இன்ச்சுங்க? இது வந்து 2.5க்கு 2 இன்ச் சக்ஷன், 2 இன்ச் டெலிவரி. ஒரு மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட இது வந்து 10000 லிட்டர் தண்ணி டிஸ்சார்ஜ் எடுக்கும். என்ன ரேஞ்ச்? இது 17500 வரும். அதே மாதிரி பாருங்க, இது எல்லாமே சாதாரண புள்ளி டைப்ல போட்டிருக்காங்க இல்லையா, இது எல்லாமே பாத்தீங்கன்னா கம்ப்ரஸர் மோட்டருக்கு ஓடக்கூடிய மோட்டர். 3 ஃபேஸ். ஆமா 3 ஃபேஸ்ல இருக்கு, சிங்கிள் ஃபேஸ்ல இருக்கு, டபுள் சிலிண்டர் கம்ப்ரஸர்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே டபுள் சிலிண்டர். இதெல்லாம் நவுத்த முடியாதுன்னா இதெல்லாம் வந்து ஒரு 850 அடி ஆழம் ஜாஸ்தியா தண்ணி எனக்கு வரல, ஆனா 850 அடிக்கு எனக்கு சக்ஷன் பண்ணி மேல தட்டுற மாதிரி. இதெல்லாம் 28500 ரூபாய். நான் சொன்னேன் இல்லையா, நீங்க வந்து 45000 50000 வரைக்கும் மோட்டர் இருக்கு நம்ம கிட்ட. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன மோட்டர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் செல்ஃப் ரன்னிங் மோட்டர்ஸ். நீங்க சொன்னீங்க இல்ல, நீங்க கேட்கக்கூடிய இதெல்லாம் கையில அழகா தூக்கிக்கலாம். இதெல்லாம் வீட்டுக்கு யூஸ் பண்ண மோட்டர். இதெல்லாம் 2500 ரூபாய் வரும். இது half HP செல்ஃப் ரன்னிங் 2500 ரூபாயில இருந்து ஆரம்பிச்சு நம்மகிட்ட 4750 ரூபாய் வரைக்கும் இந்த செல்ஃப் ரன்னிங் மாடல்ஸ் இருக்கு. சோ மக்கள் half HP இருந்தாலும் சரி 1 HP இருந்தாலும் சரி நம்மகிட்ட அவைலபிள் இருந்துட்டே இருக்கு. கலர்ஸ்லாம் இருக்கும் போல. கலர்ஸ் இருக்கு. ஆமா இதுல வந்து ப்ளூ கலர்ஸ் இருக்கும், ப்ளூ கலர்ஸ் இருக்குது, ரெட் இருக்கு, பிங்க் இருக்கு. இதெல்லாம் ரெட் வீட்டுக்குங்கறனால இந்த கலர்ஸ்லாம். ஆமா கலர்ஸ் வேணும். இப்போ வீட்ல வந்து இப்போ கலர் பெயிண்டிங் அடிச்சிருக்காங்க, பெயிண்ட்க்கு ஏத்த மாதிரி வேணும், பெயிண்டிங் ஏத்த மாதிரி வேணா அடிச்சுக்கலாம். பெயிண்டிங்ஸ் எப்பவுமே அவைலபிள் இருக்கான்னு சொல்ல முடியாது. சோ இருக்கிற கலர்ஸ் ஏத்த வாங்கிக்கலாம், இருக்கிறப்ப நம்ம வாங்கிக்கலாம். ஏன்னா டெய்லி பாத்தீங்கன்னா ஒரு 100 மோட்டார்ஸ் அப்படிங்கறது செல்ஃப் போயிட்டே தான் இருக்கும். நெக்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் சொன்ன இல்லையா ஸ்லோ ஸ்பீட் மோட்டர், இதெல்லாம் மோட்டார்ஸ் பிராண்ட்ல பாக்ஸிங்கோட இருக்கும். ஓகே இந்த மாதிரி தான். இப்போ நீங்க பாக்குறீங்களா லைவாவே உங்களுக்கு ஒரு மோட்டர் கையோட நாங்க பேக் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மோட்டர் பேக்கிங் பண்ணி கையோட டிஸ்பாட்ச் பண்ணிட்டே இருப்போம். பார்சல் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு நியரஸ்டா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நீங்க இப்ப நாமக்கல்ல இருந்து வரீங்க அப்படின்னா நாமக்கல்
நாமக்கலுக்கு உங்களுக்கு MSS டிரான்ஸ்போர்ட் இருக்கு, A1 இருக்குது, நியரஸ்டா எந்த டிரான்ஸ்போர்ட் இருக்கோ அங்க போட்டு விட்டுருவோம். ஓகே. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெர்டிகல் ஓபன் இதெல்லாம் எங்க யூஸ் பண்றதுங்க? இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி இடத்துல ஸ்லோப் இருக்கும், அந்த மாதிரி போர் போடக்கூடாது, அங்க குட்டை தான் இருக்கும். ஆமா. அந்த மாதிரி குட்டை மாதிரி இடத்துல பாத்தீங்கன்னா 200 அடி 250 ஸ்லோப்ல ஏறுற மாதிரி ஹில்ஸ் ஏரியானால போர் போட்டாலும் கொஞ்சம் அந்த மாதிரி. இதெல்லாம் 2 HP ஒரு 300 அடி மேல தள்ளுற மாதிரி மோட்டர். இது வந்து வெர்டிகல் ஓபனர் ஸ்டேஜ் பம்ப், இது பேரு ஸ்டேஜ் பம்ப். இதெல்லாம் உங்களுக்கு 2 HP லாம் பாத்தீங்கன்னா 18,500 ரூபாய். இது எல்லாமே ஃபுல் SS ல வந்துருங்க. இது கேரளா சைடு கூட நிறைய மூவ் ஆகும். கரெக்ட், கேரளா சைடு, கொடைக்கானல் சைடு, மலை ஹில்ஸ் ஏரியால நிறைய மூவ்மெண்ட் ஆகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதெல்லாம் சாதாரண தறி யூஸ் பண்றாங்க இல்லையா, தறிக்கு யூஸ் பண்ற மோட்டார்ஸ் எல்லாமே இருக்கு. தறி அதுக்கு இருக்கு. ஆமா, அந்த மாதிரி இருக்கு. ஸ்லோ ஸ்பீட் மோட்டார்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கு. இதெல்லாம் சாதாரண மோனோ பிளாக் பம்ப்ஸ் அவைலபிள் இருக்கு. பிராண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்க லட்சுமி, ஷார்ப், மோட்டாக்ஸ் எல்லாமே 3 பிராண்ட் நம்மட்ட அவைலபிள் இருக்கு. இது எல்லாமே விவசாயத்துக்கு கூடிய மோட்டார்ஸ். போர் மோட்டார் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மட்ட மோட்டாக்ஸ் பிராண்ட் தான் எப்பவுமே. அது உங்களுக்கு தனியாவே உங்களுக்கு செக்ஷன் உங்களுக்கு காமிக்கிறேன். அது போக விவசாயத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஓபனல் மோட்டார்ஸ் உங்களுக்கு 3 ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 HP 5 7.5. இந்த 3 HP பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 16,500 ரூபாய் வரும். உங்களுக்கு 5 HP பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 17,500 ஷார்ட் பாடி. இது லாங் பாடில வேணா 19,500 ரூபாய் வரும். 7 HP பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 24,500 ரூபாய் வரும். ஒரு ரேட் மட்டும் சொல்லிருக்கேன். ஒரு மெயின் விஷயம் என்ன, விவசாயத்துல பாத்தீங்கன்னா கிணறு வந்து 70 அடி 80 கிணறுலாம் இருக்கும். ஒரு மணி நேரத்துக்கு 40,000 லிட்டர் டிஸ்சார்ஜ் தண்ணி வேணும். 40,000 அந்த மாதிரி மோட்டர் தான் இது. இதெல்லாம் 2.5க்கு 2, 4 இன்ச் செக்ஷன், 3 இன்ச் டெலிவரி, 2 இன்ச் செக்ஷன், 2 இன்ச் டெலிவரி. இந்த மாதிரி மோட்டார் ஹெவி பெர்ஃபார்மன்ஸ் விவசாயம். ஒரு அக்ரிகல்ச்சர்ல லேண்ட் ஏரியால பார்த்தோம்னா இந்த ஆத்து ஓரத்துல, ஓட ஓரத்துல, அங்கல அந்த மாதிரி இடத்துக்கு அங்க இருந்து நீர் எடுத்து யூஸ் பண்ணுவீங்க. அங்க இதெல்லாம் அவங்களுக்கு இது பக்காவா யூஸ் ஆகும். மேஜரா வந்து பாத்தீங்கன்னா கிணறு, ஆத்து பக்கத்துல உங்களுக்கு இது உள்ள தூக்கி போடலாம். மோட்டருக்கு தண்ணி சோர்ஸ் இருக்கு, எடுத்துட்டே இருப்போம்னா இந்த மாதிரி மோட்டர்ஸ் போத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து நீங்க பார்க்க போறது இந்த போர் மோட்டருக்கு உண்டான செக்ஷன். ஒரு நிமிஷத்துல ஒரு கொட்டேஷன் கொடுக்க முடியுமா போர் மோட்டருங்கிறது ரொம்ப அசாத்தியமான விஷயம். அந்த விஷயத்தை நம்ம பார் எக்ஸ்பர்ட் கம்பெனி முறியடிச்சிருக்கிறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு போர் மோட்டர் போடுறவங்க, புதுசா வீடு கட்டுறவங்க எல்லாத்துக்குமே இந்த ஒரு கொட்டேஷன்ங்கிறது ரொம்ப கம்பல்சரி தேவைப்படுது. நம்மகிட்ட வந்து காப்பர் ரோட்டர், காப்பர் வைண்டிங்ல நம்மகிட்ட மோட்டாக்ஸ் பிராண்ட், லக்ஷ்மி, ஷார்ப் பிராண்ட் மோட்டார்ஸ் அவைலபிளா இருக்கு. ரெடி ஸ்டாக் நீங்க பாக்குறீங்களா. இப்போ ஒரு 60 பேர் 70 பேர் ஒட்டுக்கா வந்தாலும் நமக்கு ஐட்டம் கொடுக்கிறதுக்கு ஸ்டாக்ஸ் இருந்துட்டே இருக்கு. இது ஒண்ணு இல்ல, இது பக்கத்துல எல்லாமே குடோன்ஸ் ஃபுல்லாவே நம்ம ஸ்டாக்ஸ் அவைலபிள் இருக்கு. நீங்க 100 அடியில இருந்து 800 அடி வரைக்கும் நம்ம சிங்கிள் ஃபேஸ் போர் மோட்டார்ஸ் நம்ம ஸ்டாக்ஸ் இருக்கு. வீட்டுக்கு இல்லாம இண்டஸ்ட்ரியல் சைடு அந்த மாதிரினா கூட நல்லா. ஒரு போர் மோட்டார் ஃபர்ஸ்ட் எப்படி செலக்ட் பண்ணுங்க நம்ம தெரிஞ்சு. ஃபர்ஸ்ட் எடுத்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 100 அடி போர் போடுறாங்கன்னு வெச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அந்த 100 அடி போருக்கு என்ன மோட்டார் செலக்ட் பண்ணணும், எத்தனை ஸ்டேஜ் செலக்ட் பண்ணணும், இப்போ நமக்கு எத்தனாவது மாடிக்கு மேல நம்ம பில்டிங் கட்ட போறோம், இல்ல எத்தனாவது மாடிக்கு மேல நமக்கு ஏற போகுது, அதே மாதிரி நமக்கு எத்தனாயிரம் லிட்டர் தண்ணி டிஸ்சார்ஜ் வேணும், இது எல்லாமே இவ்வளவு தூரம் குழப்பிக்க வேண்டிய அவசியமே இல்ல. நாங்க சிம்பிளாவே சொல்லிடுறோம். வந்து பிரதர், இப்ப நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க, நீங்க ஒரு 100ல இருந்து 150 அடி வரைக்கும் போர் போட்டிருக்கீங்க அப்படின்னா சிம்பிளா கண்ணை மூடிட்டு 1 HP 10 ஸ்டேஜ் போர் மோட்டர் வாங்கினாலே போதுமானது. என்ன ரேஞ்ச் வரும்? மோட்டரும் ஸ்டார்டரும் சேர்த்து 8,500 ரூபாய். இதுதான் 1 HP 10 ஸ்டேஜ். இப்ப பாக்குறீங்கல்ல நியூ ஃப்ரெஷ் பீஸ். ஓகேங்களா. இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 இன்ச் போர். இது பம்புனால ஈஸியா கையில தூக்கிட்டீங்க. மோட்டர் பக்கத்துல இருக்கு, தூக்க முடியாது. இங்க பாருங்க, வெயிட் இருக்கு பாருங்க, தெரியுதா உங்களுக்கு. அது நீங்க பம்பு தூக்குறீங்க, இது தூக்க முடியாது. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8,500 ரூபாய் வருது உங்களுக்கு மோட்டர் ஸ்டார்ட்டோட சேர்த்து. இப்ப நீங்க கேட்கலாம், பிரதர் நீங்க சொன்னீங்க கொட்டேஷன் கொடுக்குறேன்னா, அப்ப கொட்டேஷன் என்னெல்லாம் வரும்? மோட்டர் இறக்கிறதுக்கு பைப் வேணும், பயர் வேணும், கோப் வேணும், ஃபிட்டிங் செட் வேணும். இதெல்லாம் சேர்த்து ஒரு 150 அடி இறக்குறீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு 20 அடி கீழே விட்டுருங்க, 130 அடியில மோட்டர் இறக்குங்க, அதுல இருந்து 20 அடி மேல தண்ணி ஏறணும். அப்போ 19,750 ரூபாய். 13 லென்த் பைப் கொடுத்துறேன், 33 மீட்டர் வயர் கொடுத்துறேன், ஃபிட்டிங் செட் கொடுத்துறேன், மோட்டர் கொடுத்துறேன், ஸ்டார்டர் கொடுத்துறேன். நீங்க ஒரு எலக்ட்ரிஷியன் வச்சு ஃபிட் பண்ணா மட்டும் போதும். இப்போ இந்த மாதிரி எவ்வளவுக்கு எப்படி கேட்டாலும் நீங்க உடனே சொல்லி உடனே இப்போ ஒரு செகண்ட்ல சொல்லுங்க. அந்த அளவுக்கு நம்ம அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ்ல 10-12 ஃபீல்ட் பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ஒரு 1000 மோட்டர் இறக்கிறோம். அதனால நம்மளுக்கு தெரியுது. இப்போ அடுத்து வந்து 150 அடியில இருந்து 250 அடி வரைக்கும் நான் வந்து போர் மோட்டர் போட போறேன் அப்படின்னா 1 HP 12 ஸ்டேஜும் போடலாம், 1 HP 15 ஸ்டேஜும் போடலாம். அது 1 HP 12 ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா 9,200 ரூபாய் வரும். 1 HP 15 ஸ்டேஜ் போட்டீங்கன்னா 10,500 ரூபாய் வரும். இது ஃபுல் ஃபிட்டிங் செட்டோட கேட்டீங்கன்னா 12 ஸ்டேஜ், அதாவது 200 அடி போர் மோட்டருக்கு 24,550 ரூபாய் வரும். இதே வந்து 250 அடி நான் இறக்க போறேன் அப்படின்னா 29,550 ரூபாய் வரும். நான் சொல்றதெல்லாம் கரெக்டா புள்ளி வரும். இதுல இருந்து 1 ரூபா கூட முன்ன பின்ன வரவே வராது. இதே வந்து கேக்குறீங்க, நான் வந்து 300 அடி நான் போர் போட்டேன், இதுக்கு கோட் சொல்லுங்க அப்படின்னா 1.5 HP 18 ஸ்டேஜ் மோட்டரும் போடலாம். ஏன்னா 250 அடி இறக்கிடுவாங்க, 40 அடி தள்ளிடுவாங்க. இல்ல எனக்கு 300 அடி இறக்கி கொடுத்துருங்க அப்படின்னா 1.5 HP 22 ஸ்டேஜ் மோட்டர் வரும். அது 320 அடிக்கு போடலாம். 300 அடி இறக்கி அதுல இருந்து 20 அடி மேல தள்ளுற மாதிரி. சோ அப்போ நீங்க கேட்கலாம், இப்ப ரேட் சொல்லுங்க. 33,500 ரூபாய்
தான் வரும். சரிங்களா? 1.5 HP 18 ஸ்டேஜ் மோட்டர் போட்டீங்கன்னா மோட்டருடைய பிரைஸ் ஸ்டார்டோட பிரைஸ் தனியா சொன்னோம் இல்லையா, 13,500 ரூபாய். அப்ப அது போக 20,000 ரூபாய்க்கு வந்து நான் மெட்டீரியல் கொடுத்துறேன், பைப்பு கொடுத்துறேன், எல்லாமே கொடுத்துறேன். சரி, 22 ஸ்டேஜுக்கு 1.5 HP 22 ஸ்டேஜ்னா 320 அடி. நான் சொன்ன 3 அடி இறக்கிக்கலாம். அப்ப அதுக்கு எவ்வளவு வரும்? இது 33,500 ரூபாய்னா அது 39,500 ரூபாய் வரும். 6,000 தான் டிஃபரன்ஸ். நம்ம பண்ணிருக்கனாலதான் அடி சொன்னா ரேட் வந்துரும். அதே மாதிரி பிரைசிங் பிளஸ் ஆர் மைனஸ் 5%. இப்ப இன்னைக்கு காப்பர் ரேட் என்ன ரேட் இருக்கோ அதுதான் மோட்டரோட பிரைஸ். மார்க்கெட் பிரைஸ் இருக்கு. அதனால நீங்க செஞ்சுக்கலாம். பிளஸ் ஆர் மைனஸ் 5% இருக்கு. அதிகமாகும் 5% கம்மியாகவும் வாய்ப்பு இருக்கு. நான் சொன்ன ரேட்ல இருந்து 5% கூடவும் வாய்ப்பு இருக்கு. சோ 400 அடி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2 HP 20 ஸ்டேஜ் அதெல்லாம் வந்து 48,500 ரூபாய் வரும். இப்படி எல்லா மோட்டருக்கும் நம்மகிட்ட காப்பர் ரோட்டர், காப்பர் வைண்டிங்ல எஸ்எஸ் துரு பிடிக்காம ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு லைஃப் கொடுத்துருவோம். நாங்க இதுக்கு அடுத்த பண்ணக்கூடிய ப்ராடக்ட் லைஃப் டைம் வாரண்டி கொடுக்கறதே வேலை. அந்த ப்ராசஸ் ஆயிட்டு இருக்குது. அந்த ஒர்க்கிங் போயிட்டு இருக்குது. அப்படி அந்த ப்ராடக்ட் கொண்டு வரும்போது மார்க்கெட்ல இருக்கிற எல்லா பிராண்டட் ஐட்டம்ஸும் கொலாப்ஸ் ஆயிடும். அந்த விஷயத்தையும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இப்ப கரண்டா மார்க்கெட்டோட போட்டி போட்டுட்டு இருக்கிறோம். சோ உங்களுக்கு மோட்டார் ஐட்டம்ஸ் தேவை. அதே மாதிரி பிரஷர் பூஸ்டர் பம்ப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாண்டேஜஸ்ல வீடியோல போயிட்டு இருக்கும். மாண்டேஜஸ்ல பாருங்க. இப்போ வந்து உங்க வீட்ல பிரஷர் ரொம்ப கம்மியா வருது. டேப் வந்து ஒரு 2 பாத்ரூம் நீங்க வச்சிருக்கீங்க. நான் டேப் ஓபன் பண்ற ரொம்ப தண்ணி ரொம்ப ஸ்லோவா வருது அப்படின்னா ஒரு 1/2 HP 2 லிட்டர் பிரஷர் பூஸ்டர் பம்ப் போட்டா போதும் வெறும் 7,750 ரூபாய் வரும். இதே வந்து என் வீட்ல 4 பாத்ரூம் இருக்கு, 5 பாத்ரூம் இருக்குன்னா 1 HP 4 ஸ்டேஜ் பிரஷர் பூஸ்டர் பம்ப் 24 டேங்கோட வெறும் 19,500 ரூபாய் வரும். நீங்க 4 பாத்ரூம் 5 பாத்ரூம் இல்ல ஒரு ஜக்கூசி கூட வச்சிருக்கேன் அப்படின்னா தாராளம் பிரஷர் நல்லா வரும். சோ இந்த மாதிரி பிரஷர் பூஸ்டர் பம்ப் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. சோ மக்களுக்கு கோயம்புத்தூர் மோட்டர் உங்க வீடு தேடி வரணும். சிறு குறு தொழில் பண்றவங்க தான் இந்த மோட்டார்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க எங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங் பண்றோம், ஜாப் ஒர்க்கும் சேர்த்து எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். கஸ்டமைஸ்டா மோட்டர் வேணாலும் தைரியமா கிட்ட கேளுங்க. சோ இப்போ நீங்க வந்து எல்லா மோட்டார்ஸும் பார்த்திருப்பீங்க. அந்த மோட்டார்ஸ் எல்லாமே செல்ஃப் ரன்னிங்கா இருக்கலாம், மோனோ பிளாக்கா இருக்கலாம், ஓபனரா இருக்கலாம், ஏன் போரா இருக்கலாம், 1000 அடி போரா முதற்கொண்டு இருக்கலாம், கம்ப்ரஸர் முதற்கொண்டு இது எல்லாத்தையுமே மோட்டர் வாங்குற பிரச்சனை இல்லைங்க. 2,500 இருந்து 40,000 வரைக்கும் உங்களுக்கு மோட்டர் காமிச்சேன் இல்லையா, அந்த மோட்டர் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு சேஃப்டி வேணும். அதே மாதிரி நம்ம மோட்டர் ஆன் பண்றோம், யாருமே என்ன பண்றது இல்ல, ஆஃப் பண்றது இல்ல. ஓவர்ஃப்ளோ வலிஞ்சு அது 20 லிட்டர் 30 லிட்டர் தண்ணி வேஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம போய் ஆஃப் பண்றோம். அது இல்லாம டைம் அது எப்ப போயிருமோங்கிற பதட்டம் இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு காலங்கள் வேகமா ஓடிட்டே இருக்கு. இன்னைக்கு ஐடி பீப்புள்ஸ் வந்து ஆரம்பிச்சு சாதாரண பிசினஸ் பண்றவங்களா இருக்கட்டும், வேலைக்கு போறவங்களா இருக்கட்டும், அதை எதிர்பார்த்துட்டு இருக்க முடியல. ஆட்டோமேட்டிக்கா நம்ம டேப் திறந்தா தண்ணி வரணும். அந்த கண்டிஷன்ல தான் நம்ம வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. ஒரு அபார்ட்மெண்ட் எடுத்துக்கோங்க, 40 வீடு 50 வீடு இருக்குதா, அந்த அபார்ட்மெண்ட் தனியா ஒரு வாட்ச்மேன் போட்டிருப்பாங்க, 12,000 ரூபாய் சேலரி கொடுத்து வச்சிருப்பாங்க. செக்யூரிட்டி என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா கவனக்குறைவினால அந்த விஷயத்தை மறந்துடுவாங்க, தண்ணி வேஸ்ட் ஆகும். அப்புறம் திருப்பி அவங்களுக்கு மேல இருந்து செக்யூரிட்டிக்கு போன் பண்ணி என்ன தண்ணி போடல அப்படிமாங்க. சோ இந்த டென்ஷன் எல்லாம் எதுக்கு தேவையில்லாம 12,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க. ஒரு வருஷம் கணக்கு பண்ணிக்கோங்க. இது வந்து ஓவர்ஃப்ளோ ஆனாலும் கட் ஆஃப் ஆகும், தண்ணி இல்லனாலும் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகும். ஒரு 1,40,000 ரூபாய் சேலரி கொடுக்குறோம். அது போக ஒரு 7 வருஷம்னா கிட்டத்தட்ட 8,40,000 ரூபாய் மேல அதுல கொண்டு வேஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம ப்ராடக்ட் எத்தனை வருஷம் திரும்ப ஓடும்? மினிமம் 8 இயர்ஸ், மேக்ஸிமம் 10 வருஷம். எங்களுடைய அனுபவத்தை சொல்றேன். கம்பெனி ஆரம்பிச்சு 9 இயர்ஸ் ஆகுது, 9th இயர் போயிட்டு இருக்கு. 8 வருஷம் எங்க ப்ராடக்ட் ஓடுற இடத்தையும் காமிக்குது. நான் லைவாவே வீடியோல நீங்க பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா இந்த நியூ ஜெனரேஷன் வாட்டர் லெவல் கண்ட்ரோல்ல யுனிவர்சல் கண்ட்ரோல் சொல்லுவாங்க. உங்க வீட்ல பாத்தீங்கன்னா நீங்க சாதாரணமா சுவிட்சை வச்சு ஆன் ஆஃப் பண்ண மோட்டர் நீங்க பாத்திருப்பீங்க. சாதாரணமா வெளிய வச்சு யூஸ் பண்ற சுவிட்ச் நான் காமிச்சேன் இல்லையா, செல்ஃப் ரன்னிங் மோட்டர். அதை ஆன் பண்ணீங்கன்னா தண்ணி ஃபுல் ஆன உடனே ஓவர்ஃப்ளோ வழிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க போய் ஆஃப் பண்ணுவீங்க. இல்ல அதே மாதிரி சம்போட தண்ணி இருக்கான்னு சொல்லி என்ன பண்ணுவீங்க, சம்போ தூக்கி பார்த்துட்டு தான் நீங்க ஆன் பண்ணுவீங்க. எம்டியா மோட்டர் ஓடக்கூடாது. இந்த மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு யுனிவர்சல் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. கூட இந்த மாதிரி ஃப்ளோட், இதுதான் டேங்க்ல போடக்கூடிய சென்சார். கீழேயும் ஒரு சென்சார் போடுவோம், மேலேயும் ஒரு சென்சார் போடுவோம். என்ன காரணம் மிதக்கிற சென்சார், அதுக்கு பதிலா லெவல் தெரிஞ்சுக்கும். இப்ப பாருங்களேன், ஃபர்ஸ்ட் உடனே பவர் ஆன், வோல்டேஜ் கரெக்டா இருந்தா மட்டும் தான் இந்த பவர் ஆன் லைட் எரியும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா சம்ப்ல தண்ணி இருந்தா மட்டும் தான் சம்ப் ஓகேங்கிற லைட் எரியும். இல்லன்னா மோட்டர் ஆன் பண்ணவே விடாது ஆட்டோமேட்டிக்கா. மூணாவது விஷயம் பாத்தீங்கன்னா டேங்க்ல தண்ணி குறையும் போது ஆட்டோமேட்டிக்கா மோட்டர் ஆன் ஆயிடும். தண்ணி ஃபுல் ஆகும்போது அதுவே மோட்டர் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும். இதுல 3 கண்டிஷன் இருக்கு பிரதர். ஆட்டோ, சென்ட்ரல்ல வச்சு ஆஃப், கீழ போட்டா மேனுவல். மேனுவல்ங்கிறது எப்போ யூஸ் பண்ணக்கூடிய கண்டிஷன். சென்ட்ரல்ல வச்சு ஆஃப்ங்கிறது நம்ம வெளியூர் போயிட்டோம், தேவையில்லாம யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதுனால ஆஃப் பண்ணி வச்சிடுறோம். ஆட்டோல போட்டோம்னா டேங்க்ல தண்ணி குறையும் போது ஆன், ஆட்டோமேட்டிக் ஆஃப். இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா லோ வோல்டேஜ் வந்துச்சுன்னா மோட்டர் ஆன் பண்ண விடாது. சோ மோட்டருக்கு ஃபுல் சேஃப்டி. இதோட விலை எவ்வளவு தெரியுமா பிரதர்? எவ்வளவுங்க இது? வெறும் 2,300 ரூபாய் மட்டும். 2,300 தான். 1 இயர் ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டி, 2 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி. ஓகே, மொத்தத்துல அப்ராக்ஸிமேட்டா ஒரு 3 வருஷம் லைஃப் நம்ம கொடுத்துறோம். 2,300 தான். 2,300ல 2 ஃப்ளோட், இதே மாதிரி 2 ஃப்ளோட்டும் ஒரு கண்ட்ரோலரும் கொடுத்துறோம். இது ஃபிக்சிங்லாம் எப்படி? நம்ம ஃபிக்சிங் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிலே வாட்டர் லெவல் கண்ட்ரோல் இருக்குன்னு சொல்லி அந்தந்த இடத்துல இன்ஸ்டாலேஷன் பாயிண்ட் வச்சிருக்கிறது நம்ம மட்டும் தான். ஓகே. சென்னையில பொறுத்த வரைக்கும் திருவேற்காடு, தாம்பரம், செங்கல்பட்டு, கோயம்புத்தூர், சென்னை, திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், சேலம், கிருஷ்ணகிரி, ஒசூர், தருமபுரி, திருநெல்வேலி, பொள்ளாச்சி, பாண்டிச்சேரி, ராமநாதபுரம், திருச்சிராப்பள்ளி, நாகர்கோவில், வள்ளியூர், திருவண்ணாமலை, காரைக்குடி, கும்பகோணம், மதுரை, ஆந்திர பிரதேஷ், சித்தூர், சிவகாசி, திண்டுக்கல், தேனி, வேலூர், ராணிப்பேட்டை, திருச்சி, மயிலாடுதுறை, இப்படி எல்லா மாவட்டத்திலயும் சர்வீஸ் டீம் இருக்கு. சோ உங்களுக்கு
பண்ணி கொடுத்தோம். இன்ஸ்டாலேஷனும் பண்ணி கொடுத்துறோம். அந்த இன்ஸ்டாலேஷன் பாத்தீங்கன்னா ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன் கேட்றாதீங்க, ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன் கிடையாது. அது வந்து தேர்ட் பார்ட்டியோட நம்ம கனெக்ட் ஆயிருக்கிறோம். இட் வாஸ் ஆன் அக்ரிமெண்ட். 1200 ரூபாங்கிறது பேசிக். ஹிடன் சார்ஜஸ் சொல்லி நம்ம மறைக்கிறதுல இல்ல. 1200 ஒரு இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் வந்துரும். அதே மாதிரி கீழே இப்ப நீங்க கேக்குறீங்க இல்லையா பிரதர், இந்த கண்ட்ரோலர் இருக்குது, நீங்க ஃப்ளோட் மேல டேங்க்ல போடுறோம், இதுக்கும் ஒரு ஜாயினிங் வேணும் இல்லையா, அப்போ ஒரு வயர் போடணும். அந்த வயர் வந்து பெர் மீட்டர் 23 ரூபா வருது. எத்தனை மீட்டர் வயர் லே பண்றீங்களோ இன்ட்டு 23, அப்ராக்சிமேட்டா 2 மாடிக்கு மேல டேங்க் இருக்குது. அப்போ கீழே வந்து இந்த மாதிரி சம்பு துள்ள மேலனா உங்க வீட்டுக்கு ஒரு 4500 ரூபாய் பட்ஜெட், 2300 ரூபாய் கண்ட்ரோலர், 1200 ரூபாய் இன்ஸ்டாலேஷன், ப்ராடக்ட் வித் இன்ஸ்டாலேஷன் எல்லாம் சேர்த்து ஒரு 5000 உள்ளதா வரும். இது எத்தனை வருஷத்துக்கு ஓடுதுன்னு சொல்லிருக்கேன், 8 வருஷம். உங்க வீட்டுல காயில் போயிருச்சுங்கிற பிரச்சனை வராது, லோ வோல்ட் ஹை வோல்ட் மோட்டர் போகாது. உங்களுக்கு மோட்டருக்குன்னு சொல்லி ஒரு வருஷத்துல இல்ல, ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை எப்படியும் 3000-4000 செலவு பண்ணுவீங்க. இல்லட்டா ஒயர் இஞ்சி போச்சுன்னு ஏதாவது ஒரு ஒயர் கம்ப்ளைண்ட் வரும். அந்த ப்ராப்ளத்தை கண்டிப்பான முறைக்கு இது சால்வ் பண்ணிரும். ஆல்சோ வந்து 1 இயர் நம்ம வாரண்டி கொடுக்குறோம். ஏசியோனா புது ப்ராடக்ட் நம்ம கண்டிப்பா ரீப்ளேஸ் பண்ண எல்லாமே புது ப்ராடக்ட் மட்டும். ரெண்டாவது ப்ராடக்ட் வந்து யுனிவர்சல் ட்ரையர் அண்ட் பஸர் கண்ட்ரோலர். இந்த யுனிவர்சல் ட்ரையர் அண்ட் பஸர் கண்ட்ரோலர்ல பாத்தீங்கன்னா என்ன பெஸ்டான விஷயம்னா, போருக்கு இப்ப நீங்க கேட்டீங்க பிரதர் இந்த சம்புக்குள்ள இந்த மாதிரி ஃப்ளோட் போட்டுறோம், போருங்கிறது வெறும் 4-5 குழி தானே இருக்கும், அதுக்குள்ள நம்ம எப்படி சென்சார் வைக்க முடியாது. சோ அப்ப என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி நமக்கு சென்சார் மாதிரி கொடுத்துருவோம். இது வந்து பாத்தீங்கன்னா சொலினாய்டு வால்வு. நம்ம நான் இத சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்காக காமிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல 2 வயர் இருக்கு இல்லையா, 2 வயர் வந்து பைப் இப்படிதான் இருக்குன்னா தண்ணி இதுக்குள்ள போகும். நம்ம என்ன பண்ணுவோம், மேல ஒரு ஸ்க்ரூ கீழே ஒரு ஸ்க்ரூ பண்ணிப்போம். தண்ணி டச் ஆகும்போது இந்த இடத்துல வாட்டர் ஃப்ளோங்கிற லைட் எரியும். அப்ப நம்ம தண்ணி போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் இந்த பைப்ல தண்ணி போலன்னா இதுல வாட்டர் ஃப்ளோங்கிற லைட் எரியாது. 2 நிமிஷத்துல மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு பஸர் சவுண்ட் அடிக்காரு. இதுல இருந்து ஒரு அப்கிரேடான வெர்ஷன். இது வெறும் 250 ரூபாய் டிஃபரன்ஸ். 2300 சொன்னோம் இல்லையா, இது 2550. பெரிய டிஃபரன்ஸ் தான் இருக்கு. ரொம்ப ஐயோ நமக்கு இந்த டிவைஸ்ல 250 ரூபாய். இது மேனுஃபேக்சரிங்ல இருந்து பண்றதுனால அந்த காஸ்ட் கொடுத்துட்டு. ஓகே, இப்போ இந்த கட் ஆஃப் ஆர்து ரீஃபில் பண்றதுக்கான இது மட்டுமே இவ்வளவு வெரைட்டிஸ் நம்ம வச்சிருக்கோம் இருக்கும். ஆமா, இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் அந்த அளவுக்கு சோம்பேறி இல்ல பிரதர். நான் ஆன் பண்ணிக்கிறேன், ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா கட் ஆஃப் மட்டும் ஆனா போதும். நாங்க ஆன் பண்ணிக்கிறோம்னா செமி ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோலர்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த மாடல். மேனுவலா இந்த ரெட் கலர் பட்டன் இப்படி பிரஸ் பண்ணா மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்ல போட்டு ஆன் ஆகி தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகாம கட் ஆஃப் ஆட்டோமேட்டிக் ஆயிக்கும். இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா, சம்பு தொட்டி மோட்டருக்கு தண்ணி இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு ஆன் பண்றதுக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ளோட் கொடுத்துருவோம். 1800 பிளஸ் ஒரு 300 ரூபாய் ஃப்ளோட் வரும். 2100 ரூபாய் ஆச்சு. தண்ணி இருந்தா மட்டும்தான் இதை நீங்க பிரஸ் பண்ணா ஆன் ஆகும், இல்லன்னா ஆன் ஆகாது. அந்த ஆப்ஷனும் கொடுத்துருவாங்க. வாடகை வீடு பிரதர், ஒரு 6 வீடு மெயினான பிரச்சனை அங்கதான் நடக்கும். மோட்டர் யாரு வேணா ஆன் பண்ணிப்பாங்க. ஓவர்ஃப்ளோ வளைஞ்சிட்டு இருக்கு, கேட்டா இல்லையா நான் ஆன் பண்ணல அப்படின்ற பிரச்சனை அங்க இருக்கு. அந்த மாதிரி இடத்துக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இன்னொன்னு வாடகை வீட்டுல பாத்தீங்கன்னா 6 டேங்க் வச்சிருப்பீங்க. கண்டிப்பா வாடகை வீடு பாக்குறவங்க ஒரு 3 வீடு 4 வீடு வச்சிருப்பீங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஆன் பண்றீங்க ஆனா யாரும் ஆஃப் பண்றத ஒத்துக்க மாட்டீங்க. அதுக்கு இந்த டிவைஸை மட்டும் வாங்கி போட்டுக்கோங்க. 6 டேங்க், ஒரு மோட்டர் 6 டேங்க். நீங்க வால்வை திருப்பி ஏத்துறீங்க இல்லையா, அந்த மாதிரி இடத்துக்கு இந்த மாதிரி ரோட்டர் ஸ்விட்ச் நீங்க போட்டுக்கலாம். இது வந்து 4 டேங்க்குக்கு நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். வந்து எல்என்டியோட ரோட்டர் ஸ்விட்ச் 1 2 3 4. இது டேங்க்குங்களா? நம்ம டேங்க் இது ஃபர்ஸ்ட் டேங்க், செகண்ட் டேங்க், தேர்ட் டேங்க், ஃபோர்த் டேங்க். அப்ப ஃபர்ஸ்ட் டேங்க் இது போட்டுட்டு ஆன் பண்ணாதான் அது கரெக்ட். ஃபர்ஸ்ட் டேங்கோட சென்சார் ஆன் பண்றீங்கன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் டேங்கோட சென்சார் ஆன் பண்ணிட்டு இது ஆன் பண்ணீங்கன்னா தண்ணி பண்ண ஆஃப் ஆயிக்கும். மத்த டேங்க்ல எதுவும் ஆகாது, எதுவுமே ஆகாது. எதுல இருந்து செக் பண்ணனும் அப்படிங்கறது இது முடிவு பண்ணும். கரெக்ட். சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரோட்டர் ஸ்விட்ச் தனியா வரும். 2 வேன்னு பாத்தீங்கன்னா 2 டேங்க் போடுற மாதிரி 350 ரூபாய் வரும். 4 டேங்க்னா 600 ரூபாய் வரும். 5 டேங்க் 6 டேங்க் அந்த மாதிரி மேல போகுது. அப்படி 11 டேங்க் வரைக்கும் நீங்க இத போட்டு பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லானது. இது மேஜரா வாடகை வீடு கம்பல்சரி இது யூஸ் பண்ணலாம். இது என்ன ரேஞ்ச்? இது வந்து பாத்தீங்கன்னா 1800 ரூபாய். இது வந்து ஒரு 650 ரூபாய். டோட்டலா 2450 ரூபாய் வரும். பரவாயில்லை, நல்ல பட்ஜெட்ல பட்ஜெட் தான் நிறைய இருக்கு. மக்கள் வந்து விரும்பி நம்மட்ட பானக்ஸ்ல வாங்குற காரணம் விலை குறைந்த பொருள், அதிகமான தரம். யூஸ்ஃபுல்லா அதிகமா இருக்குல, அதிகமான தரம். லைஃப் குடுக்குறோம்ல பிரதர். 3 வருஷம் வாரண்டிங்கிறது பெரிய விஷயம். 3 வருஷத்துக்கு நான் கூட நின்னு சப்போர்ட் பண்றாங்க இல்லையா, ரீப்ளேஸ்மென்ட் பண்ணி கொடுத்துருவோம். மேஜரா பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்ல நான் ஒரு நெகட்டிவான விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன். கமெண்ட்ஸ் நிறைய பேர் போடுறாங்க. என்ன போடுறாங்கன்னா, இவங்க கிட்ட ப்ராடக்ட்ஸ் நீங்க வாங்காதீங்கன்னு சொல்லல, இந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கினா சர்வீஸ் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சர்வீஸ்ங்கிற பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாரும் தப்பான என்னன்னா ஃப்ரீயா சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அது எந்த காலத்திலயும் நடக்கவே நடக்காத விஷயம். சோ அப்படி நீங்க நினைச்சு இந்த பொருளை வாங்காது. சர்வீஸ் கண்டிப்பான முறைக்கு சார்ஜஸ் உண்டு. ஒவ்வொரு தடவையும் நீங்க கஸ்டமர்ஸ் வந்து நான் சொல்ற வீடியோ முழுசா பாருங்க. வாரண்டி பீரியட்ல புதுசு பண்ணி கொடுத்தாங்க. ஆஃப்டர் வாரண்டி வந்து பெய்ட் சர்வீஸ் தான். 1 லட்சம் ரூபாய் கொடுத்து ஐபோன் வாங்குனாலும் ஆஃப்டர் வாரண்டி பெய்ட் இல்ல 1 இயர் தான் வாரண்டி கொடுக்குறாங்க பிரதர். அதுக்கு அப்புறம் நீங்க பெய்டபிள் பண்ணி தான் பண்ணி அப்படிங்கறப்ப இந்த ப்ராடக்ட்டுக்கு இது சோ மெயினா நீங்க வந்து நேரத்துல சர்வீஸ் கிடைக்கிறது இல்ல. ப்ராடக்ட் வந்து வேஸ்டா வீட்ல தூக்கி போடுறீங்க, யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி. சோ அதனால மெயினா என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்க சர்வீஸ் கொடுக்குறோம்னா கொஞ்சம் எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு 300 ரூபாய் 200 ரூபாய் சர்வீஸ் அமௌண்ட் கேக்குறோம். அது கொடுக்கிறதுக்கு யாரும் வருத்தப்பட வேண்டாம். கண்டிப்பா நாங்க ரெகுலரா சர்வீஸ் கொடுத்துட்டு தான் இருப்போம். ஓகே, ஏன்னா இவ்வளவு எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் வரைக்கும் எல்லாமே பண்ணிட்டு இருக்கு. நான் ஆந்திர பிரதேஷ்ல செப்பரேட் வீடியோ நாங்க எதுக்கு காமிக்கிறோம்னா, வீடியோல காமிக்கும் போது நம்பர் தெரிஞ்சா கூட கால் பண்ணா கூட அவன் ரெஸ்பான்ஸ் பண்ணுவான் இல்லையா, அதுதான் எங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட். அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா கம்ப்ரஸர் பிரதர். சோ கம்ப்ரஸர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுதான் இந்த சொலினாய்டு வால்வு ஃபர்ஸ்ட் காமிச்சேன் இல்லையா பிரதர், இதுதான் அதோட வேலை. இதுதான் மெயின். கம்ப்ரஸர் கண்ட்ரோலர் பொறுத்த வரைக்கும் நம்ம மோட்டர் வந்து வெளியே இருக்கும். 200 அடி 300 அடியுமே போர் இருக்கும். கம்ப்ரஸ் பண்ணி தண்ணி வெளியே தரும். அப்ப மோட்டர் வெளியே தான் இருக்குது. அப்ப அது ஏர் ரிலீஸ் பண்ணணும். மோட்டர் ஆட்டோமேட்டிக் ஆன் ஆகணும், தண்ணி ஃபுல்லான ஆஃப் ஆகணும்.
வரும், ஏர் ரிலீஸ் பண்ணி விடணும் இல்லையா, அந்த ஏர் ரிலீஸ் பண்றது தான் இது. நான் எல்லாம் சொன்னேன், இது சாம்பிளா காமிக்கிறேன். இது 650 ரூபா வரும், இது 2300 ரூபா வரும், 2950 ரூபா. கம்ப்ரஸருக்கு கண்ட்ரோல்ல இவ்வளவு பட்ஜெட் எவ்வளவு நம்ம தான் கொடுக்குறோம். இதே மார்க்கெட் பிரைஸ்ல இந்த 3500 ரூபாய்க்கு 4000 ரூபாய் கொடுக்குறவங்க சும்மா சொல்லவே கூடாது. ஏன்னா இவ்வளவுதான் அதோட பிரைசிங்கே இருக்குது. மேனுஃபேக்சரிங் காஸ்ட்ல இருந்து நமக்கு 5% கிடைச்சா. அடுத்தது வந்து இருக்கிறதுல அட்வான்ஸ் இந்த வாட்ச் டாக் கண்ட்ரோல் இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த மாடல் மெயினா டைமர் பேஸ்ல வர்றதுனால இந்த மாடல் இப்ப நம்ம அதை பண்றது இல்ல. மெயினா இது கஸ்டமர்ஸா கேக்குறவங்களுக்கு மட்டும்தான். சரிங்களா? அடுத்து வந்து யுனிவர்சல் டிஜிட்டல் கண்ட்ரோலர், ஹை வோல்டேஜ், லோ வோல்டேஜ், ஓவர்லோடு, ட்ரை ரன், ஆஃப் டிலே டைமர் எல்லாத்துலயுமே இது ஒர்க் ஆகும். எல்லாமே ஒர்க் ஆகும். நம்ம செட்டிங்ஸ் பண்ணிக்கலாம், டிஜிட்டல்ல வந்துரும். இதுலயும் ஆட்டோ மேனுவல் சென்ட்ரல். இது இந்த ரவுண்டா இருக்கு இல்லையா, இதுதான் வந்து போர்ல தண்ணி இல்லன்னா கட் ஆஃப் ஆவதுக்கு ஆம்ப் செட்டிங் மூலமா ஒரு கான்செப்ட் இருக்கு பிரதர். நான் உங்களை தள்ளும் போது ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், உங்களை நான் தள்ளாம இருக்கும்போது ஃபோர்ஸே இல்ல, இட்ஸ் ஜீரோ கண்டிஷன். தள்ளும் போது ஒரு மெஷர்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி மோட்டர் ஓடும் போது மெஷர் பண்றதா இதோட வேலை. டைம்ஸ் வந்து அரை கரண்ட்ல போயிட்டு ஸ்ட்ரக் ஆகுது அந்த இஷ்யூ. அரை கரண்ட்ல போச்சுன்னா மோட்டர் ஹம்மிங் சவுண்ட் கொடுக்க டிராப் பண்ணி கொடுத்துரும். அதே மாதிரி இந்த மாதிரி டிஜிட்டல்ல போகும்போது என்ன ஒரு பெனிஃபிட்னா, நம்ம வோல்டேஜ் இவ்வளவு லெவல்ல எனக்கு வருது, இப்ப 180 கீழே போனா கட் ஆஃப் வந்து செட்டிங்ஸ் பண்ணிக்க முடியும். ஹை வோல்டேஜ் அதே மாதிரி செட்டிங்ஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஓவர்லோடு எனக்கு வந்து இப்போ மோட்டர் வந்து 1.5 HP னா 9 ஆம்ஸ் இருக்குது ஓவர்லோட்ல அப்படின்னா எனக்கு 10 ஆம்ஸ் அந்த 9க்கு மேல ஒரு பாயிண்ட் கூட போனாலும் கட் ஆஃப் ஆகுங்கிறத டிஜிட்டல்ல நம்ம செட் பண்ணிக்க முடியும். சோ இந்த மாதிரி அக்யூரேசில கிடைக்கும். இதோட ரேட் பாத்தீங்கன்னா இதான் ஹையஸ்ட் பிரைஸ் 3200 ரூபாய் வரும். அவ்வளவுதான். அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது, உங்களுக்கு சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வேணும்னா எனக்கு வந்து நான் வந்து பெஸ்டா இருக்கிறேன், நானே எல்லாம் பாத்துக்கிறேன், நான் ஆன் பண்ணிடுறேன், தண்ணி ஃபுல் ஆச்சுன்னா எனக்கு சத்தம் மட்டும் கேட்டா போதும். அலாரம் எப்படி தெரியுமா கேட்கும், இது நம்ம என்ஜாய் பண்ணலாம். இதை இப்ப பாருங்க, இது நீங்க கீழே வரை கேட்கும். சோ அதனால வந்து இதோட பிரைஸ் எவ்வளவு இருக்கும், வெறும் 500 ரூபாய். சோ அதனால என்கிட்ட வந்து இந்த வீடியோ பாக்குறவங்க ரொம்ப சிம்பிளஸ்டா வீடியோ நான் வேஸ்டா பாத்துட்டேனே, ஏதாவது இந்த ப்ராடக்ட் என்கிட்ட வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த அலாரம் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம், அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி எதுவுமே இல்லாம ஒரு ஜஸ்ட் அலாரம் மட்டும் போதுன்னா இந்த 500 ரூபாய் போகும். அதே மாதிரி எனக்கு இன்னும் பெஸ்டா வேணும் அப்படின்னா எனக்கு லெவல் எந்த லெவல்ல இருக்கு, ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், ஃபோர்த் டேங்க்ல என்ன லெவல்ல தண்ணி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு லெவல் இண்டிகேட்டர் தனியா வந்து இது வெறும் 1750. இத பார்த்தா கூட நம்ம வேணும்னா எப்பன்னு போட்டுக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். டேங்க்ல என்ன லெவல், ஏன்னா மெயினா பாத்தீங்கன்னா இந்த கார்பரேஷன் தண்ணி வந்து தொட்டில விடுவாங்க இல்லையா, அவங்களுக்கு தண்ணி இருக்கா இல்லையா தெரிஞ்சு அந்த போன் பண்ணுவாங்க, இந்த லெவல்ல தண்ணி இருக்கு, அப்ப உடனே கால் பண்ணுங்க, தொட்டி வந்து தண்ணி ஃபில் பண்ணட்டும். போர்லயே தண்ணி இல்ல, கார்பரேஷன்ல இல்லங்கறப்போ டேங்க்ல இருந்து கொண்டாந்தா ரீஃபில் பண்ணுவாங்க. எவ்வளவு இருக்குங்கறப்ப இத வச்சு லெவல் தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த லெவல் இண்டிகேட்டர். அதே மாதிரி நான் இன்னொன்னு சொல்றேன், மக்கள் யாருமே இந்த ஆன்லைன்ல இந்த 650 ரூபாய்க்கு 850 ரூபாய்க்கு இந்த வாட்டர் கிடைக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 850 ரூபாய்க்குல நிறைய பிராண்ட்ல கிடைக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது ரெண்டு விஷயம் இருக்குது. சோ மெயினா பாத்தீங்கன்னா நம்ம போடக்கூடியது எல்லாமே டிரான்ஸ்ஃபார்மர். இப்ப உள்ளக்குள்ள இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் யாரும் இப்படி காமிக்க மாட்டாங்க. நம்ம இந்த மாதிரி 30 ஆம்ஸ் ரிலே போடுறோம். 30 ஆம்ஸ் ரிலேனா 3 HP மோட்டர் வரைக்கும் இதை டைரக்டா கண்ட்ரோல் பண்ணும். சிங்கிள் ஃபேஸ் 21 ஆம்ஸ் இருக்குது, பெரியது. அதாவது 3 ஃபேஸ் மோட்டர் 10 HP 15 HP இருக்கக்கூடிய ஆம்ஸ் இது தாங்கும். அதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் இவ்வளவு ஹெவியா போட்டா மட்டும்தான் தெரியுதா உங்களுக்கு. நீங்க பாக்கும்போது சிம்பிளா கொடுக்கும்போது டக்குனு ஒரு டிராப் ஆச்சு அவங்க கை, அந்த வெயிட் வந்து இந்த அளவுக்கு டிரான்ஸ்ஃபார்மர். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து சாதாரணமா நீங்க ஆன்லைன்ல பார்க்கக்கூடிய 850 ரூபாய் ப்ராடக்ட்ஸ்ல போட மாட்டாங்க. அதனால மக்கள் யாருமே எனக்கு வந்து ஆன்லைன்ல இந்த ப்ராடக்ட் போட்டுருக்காங்க, நீங்க ஜாஸ்தியா விக்கிறீங்கன்ற எண்ணம் இருந்ததுன்னா அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் போன் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க. ஒரு ஆன்லைன்ல வந்து போன் பண்ண எடுக்க மாட்டாங்க. நம்மகிட்ட ரெஸ்பான்ஸ் பக்காவா இருக்கும். உங்களுக்கு சின்ன சின்ன டவுட் தான் கிளாரிஃபை பண்ணு. நீங்க இந்த பொருள் வாங்கணும்னு அவசியம் இல்லை, முதல்ல விசாரிங்க, போன் பண்ணி விசாரிங்க. ஆனா எனக்கு இந்த தேவை இருக்குது, நீங்க இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு தேவைனாலும் நீங்க ஒரு வருஷம் கழிச்சு இந்த திருப்பி உங்களுக்கு தேவை, அந்நேரம் திருப்பி இந்த வீடியோ பார்த்து என்னை கூட்டு வாங்கி. இந்த லெவல் காட்டுறது இது எவ்வளவு வருதுங்க? இது வந்து 1750. இப்போ நீங்க பார்த்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்க மோட்டருக்கு சேஃப்டியா இருக்கிறதுக்காகவும், உங்க தண்ணி எப்பவுமே நீர் இருக்கிறதுக்காகவும், இந்த வெயில் காலம் வேற வந்துருச்சு, சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிருச்சு, போர்ல தண்ணி இல்லாம போறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. சோ தண்ணியை மிச்சப்படுத்துங்க, தண்ணி ரொம்ப முக்கியம். இப்படிப்பட்ட தண்ணியை நீங்க மிச்சப்படுத்துங்க. கண்டிப்பா இந்த ப்ராடக்ட் உங்க எல்லார் வீட்லயும் வந்து சேரணும். அதுக்கு இந்த பான் எக்ஸ்பர்ட் சார்பா நாங்க எல்லாத்துக்கும் உங்களுக்கு 10% ஆஃபர் இந்த ரமலானுக்கு போட்டிருக்கோம். இருந்தால் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி கூட கொடுக்குறேன். உங்க டைம் நான் கண்டிப்பா நான் பண்ணி தரேன். சோ வீடியோ பிளஸ் ஸ்கிப் பண்ணாம பாத்துருப்பீங்க நினைக்கிறேன் சார். இப்போ நம்ம கம்பெனி இப்போ நேர்ல ஒண்ணு இல்ல ஆன்லைன்ல கான்டாக்ட் பண்ணனும்னா எல்லா நாளும் ஒர்க்கிங்ல இருப்பீங்களா, இந்த டைமிங்ல எப்படின்னு சொல்லி. சோ மெயினா பாத்தீங்கன்னா நமக்கு எல்லா நாளுமே ஒர்க்கிங் இருக்குதுங்க. சண்டே முதற்கொண்டு நம்ம கால்ஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப கம்பல்சரி பாத்தீங்கன்னா பொங்கல், தீபாவளி அந்த மாதிரி முக்கியமான ஹாலிடேஸ் மட்டும் தான் அட்டெண்ட் பண்றது இல்ல. சோ மார்னிங் 10ல இருந்து ஆரம்பிச்சு ஈவினிங் 5:30 வரைக்கும் நம்ம கால்ஸ் அட்டெண்ட் பண்ணுவோம். வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இப்போ புதுசா ஒரு ப்ராடக்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க இல்ல உங்க ஒரு அப்டேட் பண்றீங்கன்னா உங்க சோஷியல் மீடியா பத்தி சொல்லிருங்க. சோ மெயினா பாத்தீங்கன்னா பான் எக்ஸ்பர்ட் அபிஷியல் நீங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு, அதுலயே நீங்க போய் பாத்துக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம பான் எக்ஸ்பர்ட் ஸ்கில்னு சொல்லி யூடியூப் சேனல் இருக்கு. அதுல உங்களுக்கு தேவையான டெக்னிக்கலான விஷயம், ஒரு பொருள் எனக்கு மாட்ட தெரியலன்னா அந்த மாதிரி வீட்ல இருந்தே நம்மளால சின்ன சின்ன வேலைகளை ஒரு எலக்ட்ரிஷியன் கூட்டு பண்ணாத விஷயத்தை கூட நீங்க பண்ண முடியும். சோ அந்த மாதிரி விஷயங்கள் அந்த மாதிரி சேனல் நீங்க பார்க்கலாம். மெயினா Facebook பொறுத்த வரைக்கும் பான் எக்ஸ்பர்ட் அவ்வளவுதான். அந்த நேம் அடிச்சீங்கனாலே உங்களுக்கு ஃபுல் அப்டேட் வந்துட்டே
கூடிக்கிட்டே தான் இருக்கும். இன்னொரு மோஸ்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வீடியோ பாக்குற அனைவருக்கும் ரமலான் திருநாள் வருது இல்லையா, மார்ச் 21, அந்த ரமலான் திருநாள் கூட 10% ஆஃபர். நான் இப்ப சொன்ன ரேட் இருந்து 10% ஆஃபர் நம்ம கொடுத்துடலாம். சரிங்க சார், வரங்களுக்கு பெஸ்ட் சர்வீஸ் பண்ணுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க, உங்க சைட்டுக்கு உங்க வீட்டுக்கு இல்ல கம்பெனி சைடு எல்லாம் எப்படி தேவைப்படும், என்னென்ன ப்ராடக்ட் எப்படி தேவைப்படும் எல்லாமே இந்த இடத்துல சொல்லியிருப்பாரு, டெக்னிக்கலாவும் சொல்லியிருந்தாரு. உங்களுக்கு எது நீட் இருக்கோ அதை வந்து நீங்க வாட்ஸ்அப் மூலியமாவோ இல்ல வெப்சைட் மூலியமாவோ இல்ல நேர்ல வந்து கூட பார்த்து எடுத்துக்கலாம். வாரண்டிஸ் கொடுக்குறாங்க, ஃப்ரீ ஷிப்பிங் இருக்கு, நல்ல நல்ல விஷயம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதனால உங்களுக்கு டைம் மணி எல்லாமே சேவ் ஆகுது. கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்கும், கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இவங்களை நீங்க கான்டாக்ட் பண்ணிச்சுன்னா கான்டாக்ட் டீடைல், எக்ஸாக்ட் மேப் லொகேஷன் மற்ற டீடைல் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் ஆல்சோ வீடியோ ஃபுல்லா நம்பர் போயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டே இருங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல் இன்ட்ரெஸ்டிங்கான வேற பார்க்குறேன். இது பை சனிங் அப் பண்ணா. தேங்க்யூ சார். தேங்க்யூ.